உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 134 கோடியில குறுவை சிறப்பு தொகுப்பு செயல்படுத்தப்படும்னு முதலமைச்சர் விஜய் தற்போது அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். பாஸ்கர், தமிழ்நாட்டுல சராசரியாக ஒரு 52 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல தான் நெல் சாகுபடி என்பது செய்யப்படுகிறது. காவேரி டெல்டா பகுதிகள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல அனைத்து பகுதிகளிலும், அதே நேரத்தில் கடலூர், திருச்சி, அரியலூர் மாவட்டங்களிலும் சில பகுதிகளிலும் நெற்பயிர் முதன்மையான சாகுபடியாக செய்யப்படுகிறது. டெல்டா மாவட்டங்கள்ல ஆண்டுதோறும் 20 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. குறுவை பருவத்தில் மட்டும் சராசரியாக ஒரு 5 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல நெல் சாகுபடி என்பது மேற்கொள்ளப்படுகிறது. டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல 32 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல நெல் சாகுபடி என்பது மேற்கொள்ளப்படுகிறது. இதன் காரணமாக இந்த குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குறுவை சிறப்பு தொகுப்பு என்பது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறுவை நெல் சாகுபடியை மேலும் ஊக்குவிக்கும் வகையில டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களையும் சேர்த்து இந்த 134 கோடி ரூபாயில இந்த குறுவை நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் மேட்டூர் அணையிலிருந்து நீர்மட்டம் குறைவாக இருப்பதன் காரணமாக எப்போது நீர் திறந்து விடப்படுமோ அப்போது அதற்கு ஏதுவாக இந்த குறுவை சாகுபடியை மேற்கொள்வதற்குண்டான நிதியாகவே இது குறுவை சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக குறுவை சாகுபடிக்கு ஒரு 10 லட்சம் மெட்ரிக் டன் விதைகள் மற்றும் 4 லட்சம் மெட்ரிக் டன் உரங்கள் இருப்பு கையிருப்பு இருக்கு. அத்துடன் விவசாயிகள் பயன்பெறும் வகையில தடையில்லாத மும்முனை மின்சாரமும் நாள் ஒன்றுக்கு 18 மணி நேரம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்போம். டெல்டா அல்லாத மாவட்டங்களை சேர்த்து குறுவை சிறப்பு தொகுப்புக்காக வழங்கப்படக்கூடிய இந்த 134 கோடி ரூபாயை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா முதலமைச்சர் ஜோசப் விஜயோடைய அறிவிப்பாக இருக்கிறது. மேட்டூர் அணையில நீர்மட்டம் குறைவாக இருப்பதன் காரணமாக 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் திறக்கப்படக்கூடிய மேட்டூர் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீருக்கான சிறப்பு என்பது இம்முறை மேற்கொள்ளப்படவில்லை. இருந்த போதும் குறுவை சிறப்பு தொகுப்பை உழவர்கள் விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜயோடைய வேண்டுகோளாக உள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.